அனைவருக்கும் வணக்கம். டெட் 2 பேப்பர் 2 2013 ஆண்டிற்கான சமூக அறிவியல் பாட வினாவிடை 60 வினாவிடைகள். இன்றைய கேள்வி: எந்த அமைப்பு 1990 ஆண்டை உலக எழுத்தறிவு ஆண்டாக அறிவித்தது? இதற்கு சரியான பதில் சி, ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை. அதே நேரத்தில் என்றைக்கு உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுகிறது என்பதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இரண்டாவது கேள்வி: கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1976. இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல கொண்டு வந்தாங்க. அவங்க பிரதம அமைச்சராக இருந்த போது கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்த கேள்வி: மக்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கு சரியான பதில் பி, 545. 543 பேர் பிளஸ் 2 நியமன உறுப்பினர்கள். அடுத்த கேள்வி: பூண்டி நீர்த்தேக்கம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் டி, காமராஜர், கர்ம வீரர் காமராஜர். பூண்டி நீர்த்தேக்கம் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பேர்ல அழைக்கப்படுகிறது. இந்திய அரசியல் அமைப்பு சரத்துக்கள் டேஷ் உள்ளடக்கியது. எத்தனை சரத்துக்களை உள்ளடக்கி இருக்குது? இதற்கு சரியான பதில் ஏ, 448 சரத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. 96வது கேள்வி: சமுதாயத்தின் அடிப்படை அலகு எது? இதற்கு சரியான பதில் ஏ, குடும்பம். அடுத்த 97வது கேள்வி: வந்தே மாதரம் பாடல் முதலில் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? இதற்கு சரியான பதில் டி, சமஸ்கிருதம் என்பது சரியானது. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் இந்த பாடல் எழுதப்பட்டது. அடுத்த 10வது ஐந்தாண்டு திட்டம் எதனை உயர்ந்த முக்கியத்துவம் கொடுத்தது? எதற்கு உயர்ந்த முக்கியத்துவம் கொடுத்தது? ஏ, தனிநபர் வருமானம். அதே நேரத்தில் இந்த ஐந்தாண்டு திட்டம் இது நிதி ஆயோக் என்று மாற்றப்பட்டது 2014. அடுத்து ராஜ்யசபா துணை சபாநாயகர் கீழ்கண்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யாருன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ ராஜ்யசபா சபாநாயகர் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர். தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் யார் என்பதை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து பாராளுமன்றத்தில் தகவல் பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதற்கு சரியான பதில் 12 அக்டோபர் 2025 என்பது சரி. 12 அக்டோபர் 2025 ஆண்டு. அடுத்து நிலத்தின் உற்பத்தி திறன் அளவிடும் முறை எது? இதற்கு சரியான பதில் பி, மொத்த உற்பத்தி பை நிலத்தின் பரப்பளவு. எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய நிலத்தின் பரப்பளவால வகுத்தா நிலத்தின் உற்பத்தி திறன் அளவிடும் முறை கிடைத்துவிடும். அடுத்து நிலத்தின் அளிப்பு விலையானது. இதற்கு சரியான பதில் ஏ, 0 என்பது சரியானது. 103வது கேள்வி: கீழ்கண்டவற்றுள் எது அதிக நீர்த்தன்மை கொண்டது? இதற்கு சரியான பதில் பணம். பணம் தான் அதிக நீர்த்தன்மை கொண்டது. எங்க வேணாலும் மாத்திக்கொள்ளலாம். அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியின் கருத்துப்படி பரந்துபட்ட பணம் என்பது என்ன? இதற்கு சரியான பதில் சி, M3 என்பது சரியானது. அதே நேரத்தில் போன 2012 இதுல ஒரு கேட்டிருப்பாங்க M1 என்பது என்னன்ட்டு பாட்டு கமெண்ட் பண்ணுங்க. 105வது கேள்வி: மொத்த பயன்பாடு உச்சத்தில் இருக்கும் போது இறுதிநிலை பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. மொத்த பயன்பாடு உச்சத்தில் இருக்கும் போது இறுதிநிலை பயன்பாடு டி, 0. அடுத்து 106வது கேள்வி: பெரிய நெருப்பு பந்து என்று அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான பதில் சூரியன், பி, சூரியன். அடுத்து வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையோரம் பாயும் வெப்ப நீரோட்டம் எது? இதற்கு சரியான பதில் சி, கல்ஃப் நீரோட்டம் அல்லது வளைகுடா நீரோட்டம். அடுத்து உள்ளூரில் நடைபெறும் வணிகம் எது? இதற்கு சரியான பதில் உள்ளூர்ல நடைபெறும் வணிகத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தல வணிகம். உள்ளூர்ல நடைபெறும் வணிகம். அடுத்த கேள்வி: தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் உற்பத்தி ஆகும் இடம் எது? இதற்கு சரியான பதில் ஏ, திருவாரூர்.
அடுத்த கேள்வி, குறைந்த செலவினை உடைய போக்குவரத்து முறை எது? கீழ்கண்டவற்றுள் எதுன்னு பாத்தீங்கன்னா இதற்கு சரியான பதில் நீர் போக்குவரத்து. குறிப்பா கப்பல் போக்குவரத்து தான் குறைந்த செலவினை உடையது. இடியுடன் கூடிய புயலின் போது வெளியிடப்படுவது வானிலையின் அனைத்து மூலங்களும் இணைந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பி, வானிலை தொழிற்சாலை. அடுத்த கேள்வி, வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்ய இயற்கையிலிருந்து பெறும் அனைத்து பொருட்களையும் டேஷ் என்கிறோம். சரியான பதில் டி, இயற்கை வளங்கள். அடுத்து, மனிதன் மண்வளத்தை பாதுகாக்க எடுக்கும் முயற்சி டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் சி, மண்வளம் பாதுகாத்தல் என்பது சரியான பதில். உலகில் நெல் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எது? 2வது இடம் வகிப்பது இந்தியா, முதலிடம் சீனா. கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு கனிமங்கள் எடுக்க பயன்படுத்தும் முறை எது? இதற்கு சரியான பதில் ஏ, துளையிடும் முறை, துளையிடுதல் முறை. நடன மங்கையின் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? இதற்கு சரியான பதில் பி, இறந்தவர்களின் மேடு என்று அழைக்கப்படும் மொஹஞ்சதாரோ. அடுத்து, ரிக் வேதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கு சரியான பதில் 1028 பாடல்கள் அமைந்துள்ளன. அடுத்த கேள்வி, திரிபீடகங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? புத்த சமய மொழிகள் பெரும்பாலும் பாலி மொழியில் தான் எழுதப்பட்டுள்ளன. வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம பீடகம், 3 கூடைகள் என்று அழைக்கப்படுகிறது திரிபீடகங்கள். அடுத்து 119வது கேள்வி, பாடாலிபுத்திரத்தை புதிய தலைநகராக நிர்மாணித்தது யார்? இதற்கு யாருன்னு பாத்தீங்கன்னா உதயின் என்னும் மன்னர். அஜாத சத்ருவுக்கு அடுத்து வர உதயின் என்னும் மன்னர் தான் பாடாலிபுத்திரத்தை புதிய தலைநகரமாக நிர்மாணித்தது. அடுத்து 120வது கேள்வி, இந்தியாவின் மாக்கியவல்லி என அழைக்கப்படுபவர் யார்? யார்னா கௌட்டில்யர், சாணக்கியர் அல்லது விஷ்ணு கோபர். அடுத்து 121வது கேள்வி, கணினி தொழிலகங்கள் என்பது என்ன? இதற்கு சரியான பதில் பெரிய அளவில் உற்பத்தி திறன் கொண்ட தொழிலகங்கள். ஒரு அளவு பெரிய அளவில் உற்பத்தி திறன் கொண்ட தொழிலகங்கள். அடுத்து 122வது கேள்வி, மீனின் உணவான பிளாங்டன் பெருமளவில் கிடைக்கிறது டேஷ் பகுதியில் கிடைக்கிறது. எதுனா பி, கண்டத்திட்டு என்பது சரியானது, கண்டத்திட்டு. அடுத்து, பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு எது? இதற்கு சரியான பதில் சி, வளர்ச்சி விகிதம் என்பது சரியானது. அடுத்து, கீழே உள்ளவற்றுள் எது முதன்மை உற்பத்தி காரணிகள்? இதற்கு சரியான பதில் நிலமும் உழைப்பும் என்பது சரியான பதில். அடுத்து 125, வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? யார்னா ஆடம் ஸ்மித், முதலாளித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆடம் ஸ்மித். அடுத்து 126வது கேள்வி, இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே களிமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான பதில் சி, கபீர். அடுத்து, பகவத்கீதைக்கு ஞானேஸ்வரி என்ற விளக்க உரையை எழுதியவர் யார்? இது கேள்வியிலே அதுக்கான பதில் இருக்குது. ஞானேஸ்வரி என்ற விளக்க உரையை எழுதியவர் டி, ஞானதேவர். அடுத்து 128, ராட்சசா தங்காடி போர் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான பதில் சி, தலைக்கோட்டை போர். 1565ஆம் ஆண்டு நடைபெறும். இந்த போர்ல விஜயநகர பேரரசு அழிக்கப்படும். அடுத்து 129வது கேள்வி, அக்பரின் வருவாய்த்துறை சீர்திருத்தங்களுக்கு உதவியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, ராஜா தோடர்மால் என்பது சரியானது. அடுத்து, புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1665 என்பது சரியானது. இந்த புரந்தர் உடன்படிக்கை என்பது முகலாய பேரரசின் ஜெய்சிங் மற்றும் மராத்திய தலைவர் சிவாஜிக்கும் இடையே கையெழுத்தானது தான் இந்த புரந்தர் உடன்படிக்கை. அடுத்து, இந்திய சிற்பக்கலையின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான பதில் சி, ஹைஹோல் என்பது சரியானது. அடுத்தது, முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக் கொண்ட பட்டம் எது? இதற்கு சரியான பதில் சித்திரகார புலி. ஓவியம் வரைவதில் சிறந்தவர், எனவே சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டார். அடுத்து 133வது கேள்வி, ஆண்டாள் இயற்றியது எது? கீழ்கண்டவற்றில் எதுனா பி, திருப்பாவை என்பது சரியானது. அடுத்து 134,
இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு 1192. முகமது கோரி பிருத்திவிராஜ் சௌஹான் இடையே நடைபெறும். அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்பின் படைத்தளபதி யார்? இதற்கு சரியான பதில் டி. மாலிக் கபூர் என்பது சரியானது. அடுத்து, அசோகரின் கலிங்க போர் பற்றிய விவரங்களை கூறும் கல்வெட்டு எது? இதற்கு சரியான பதில் 13ஆம் பாறை கல்வெட்டு. அடுத்து 137வது கேள்வி. சக வருடம் துவங்கும் ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் சி. கிபி 78. யார் பதவிக்கு வந்தாங்க, அரியணை ஏறியாங்க என்பதை கமெண்ட் செய்யவும். அடுத்து, சங்ககால பாண்டியர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டியவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் டி. களப்பிரர்கள். அடுத்து 139. நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான பதில் பி. குமாரகுப்தர். அடுத்து 140. அர்ஷ சரிதத்தை இயக்கியவர் யார்? எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் பாணர். அவருடைய அமைச்சர் பாணப்பட்டர் என்பவர் எழுதினார். காதம்பரி என்ற நூலையும் எழுதியிருப்பார். அடுத்தது, இரவு நேரங்களில் திடீர் என்று ஏற்படும் ஒளி கீற்று எது? இதற்கு சரியான பதில் எரி நட்சத்திரம். அடுத்து, எல்லைகளை காட்டி வரையப்படும் வரைபடங்கள் எது? இதற்கு சரியான பதில் ஏ. அரசியல் வரைபடங்கள். அடுத்து, பாஞ்சியாவை சுற்றியிருந்த பெரிய பேராழி எது? இதற்கு சரியான பதில் பெந்தசாலா. பாஞ்சியா பெந்தசாலா. அடுத்து, பிறை சந்திர வடிவ மணற்குன்றுகள் எதுனா ஏ. பர்கான்கள் என்பது சரியானது. பர்கான்கள். அடுத்து, ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்று எது? இதற்கு சரியான பதில் கோள் காற்று என்பது சரியானது. அடுத்து, இரண்டாம் மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? இதற்கு சரியான பதில் மங்களூர் உடன்படிக்கை. அடுத்து 147. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? இதற்கு சரியான பதில் டி. கயத்தாறு என்பது சரியானது. ஆண்டு 1799. 148. கொழுப்பு தடவிய தோட்டா பயன்படுத்த மறுத்த வீரர் யார்? 1857. அந்த சிப்பாய் கழகத்துல யார்னா ஏ. மங்கள் பாண்டே என்பது சரியானது. மங்கள் பாண்டே. அடுத்து, இந்திய மக்களின் உரிமை சாசனம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான பதில் சி. 1858ஆம் ஆண்டு மகாராணியின் அறிக்கை என்பது சரியானது. அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஹேவோ ஹியூம். அதே நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. நன்றி.